ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது இந்தியன் எக்கானமியில் சிலபஸ் பேஸ்டு டாப்பிக்கான பிளானட் எக்கானமி இன் இந்தியா தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது இந்தியன் எக்கானமியில் சிலபஸ் பேஸ்டு டாப்பிக்காக இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான பிளானட் எக்கானமி இன் இந்தியா தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப லென்த்தியான டாப்பிக்கு. நான் வந்து ஒரு 3-4 பாட்டாக பிரித்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னெல்லாம் வந்து இதுக்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஃபஸ்ட் நம்ம சொல்லிடுறேன். தென் வந்து இன்றைக்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் லேட்டராக சொல்கிறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. ஸோ என்னெல்லாம் வந்து இது கீழே வரும் பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் கீழே ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளானட் எக்கானமிக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து மார்க்கெட் எக்கானமிலேருந்து பிளானட் எக்கானமி நோக்கி வந்து வேர்ல்டு லெவலில் வந்து போனாங்க அப்படிங்கிற ரீசன் பார்ப்போம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிளானட் எக்கானமியோட எய்ம்ஸஸ் என்ன, நீட் என்ன, லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம். லிமிடேஷன்ஸ் என்ன ப்ராப்ளம் என்ன சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, பிளானிங்கோட டைப்ஸஸ் வந்து பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிளானட் எக்கானமியோட ஹிஸ்ட்ரி இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து எப்படி பிளானட் எக்கானமி வந்து எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறது வந்து அடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிளானிங் கமிஷன். ஸோ இந்தியாவில் கூடிய பிளானிங் பாடி அப்படிங்கிறது, பிளானிங் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி கூடிய பாடி அப்படிங்கிறது பிளானிங் கமிஷன். அவனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்ப்போம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தென் வந்து 5 இயர் பிளான், இந்தியாவில் கூடிய 5 இயர் பிளானை பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறது. தென் வந்து நித்தி ஆயோக். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக வந்து நித்தி ஆயோக் அப்படிங்கிற பாடி வந்துச்சு. ஸோ அந்த பாடியோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். தென் வந்து பிளானிங் கமிஷனுக்கும் நித்தி ஆயோக்குமான டிஃபரன்சஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இது எல்லாம் தான் வந்து இந்த டாப்பிக்கில் வரக்கூடியது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டினாவது உங்களுக்கு வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து இந்த கீழே கேட்டுருவாங்க. ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு 4 தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த 4 தான் பார்க்க போது. இது வந்து கான்செப்ட் ஓரியன்டாக இருக்க போது. ரிமைனிங் எல்லாமே ஃபேக்ட்ஸ் தான். சரிங்களா? இது நமக்கு இந்த கான்செப்ட் நமக்கு புரிஞ்சாதான் ரிமைனிங் எப்படி படிக்கிறது நம்ம ஈஸியாக இருக்கும். ஏன் வந்து இந்தியா பிளானட் எக்கானமிக்கு போனோம், பிளானிங் கமிஷனோட ஃபெயிலியர் என்ன, நித்தி ஆயோக்கோட சக்ஸஸ் என்ன, ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கான்செப்ட் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பிளானட் எக்கானமியோட டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறது தான். சரிங்களா? பிளானட் எக்கானமி அப்படிங்கிற ஒன்றும் இல்லைங்க. இது வந்து என்ன, பொருளாதாரத்தை வந்து எக்கானமியை வந்து அரசாங்கம் வந்து கமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதா, இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதா. இப்போ கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் டிசிஷன்ஸ் இருக்கிறது, பாலிசிஸ் இருக்கிறது, இப்போ வந்து ப்ரைஸு, டிமாண்டு, சப்ளை எல்லாமே முடிவு பண்ணுறது. தென் வந்து இப்போ ரிசோர்ஸஸ் வந்து அலோகேட் பண்ணுறது. இப்போ ரிசோர்ஸஸ்னால் இப்போ எந்த செக்டருக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணுறது அப்படி முடிவு பண்ணுறது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கங்கள் செய்யும். ஸோ வந்து பொருளாதாரத்தை வந்து அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை கமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பிளானட் எக்கானமி அப்படிங்கிறது. ஸோ டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் டு ப்ரொடியூஸ், என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், ஹவு டு ப்ரொடியூஸ், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ், யாருக்காக ப்ரொடியூஸ் பண்ணணும். இது எல்லாமே வந்து யார் முடிவு பண்ணுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, அரசாங்கம் முடிவு பண்ணணும் அல்லது சென்ட்ரல் அத்தாரிட்டி. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறத சென்ட்ரல் அத்தாரிட்டி இருக்கிறாங்க பிளான் பண்ணுறதுக்காக. ஸோ அவங்க அல்லது வந்து அரசாங்கம் வந்து முடிவு பண்ணுவாங்க. இதை வந்து பிளானட் எக்கானமி அப்படிங்கிறது. இதுக்கு நேர் ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மார்க்கெட் எக்கானமி அப்படிங்கிறது. மார்க்கெட் எக்கானமி பார்த்தீங்க அப்படின்னா, அரசாங்கத்தினுடைய இன்டர்வென்ஷனே இருக்காது, எல்லாமே மார்க்கெட்டே முடிவு பண்ணிக்கும். சரிங்களா? அடுத்த சைடு நான் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கலாம். ஸோ மார்க்கெட் எக்கானமிக்கும் பிளானட் எக்கானமிக்கான டிஃபரன்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளானட் எக்கானமி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் அத்தாரிட்டி அல்லது கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸில் வந்து ஈடுபடுவாங்க. பட் மார்க்கெட் ப்ரைஸில் வந்து மார்க்கெட் எக்கானமி பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்லி வந்து மார்க்கெட் ஃபோர்ஸ் தான் முடிவு பண்ணும். ஸோ டிமாண்ட் என்ன, சப்ளை என்ன, ப்ரைஸ் என்ன, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே முடிவு பண்ணி அங்கே வந்து அரசாங்கத்துடைய தலையீடே இல்லாமல் இருக்கும். சரிங்களா? ரெண்டுக்கான ஏம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளானட் எக்கானமி பொறுத்த வரைக்கும் என்ன, சோசியல் வெல்ஃபேர். சரிங்களா? மக்களுடைய நலன் அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு எய்மாக இருக்கும். பட் மார்க்கெட் எக்கானமி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து ப்ராஃபிட் பேஸ்டாக தான் இருக்கும். சரிங்களா? அங்கே வந்து என்ன மக்கள் நலன் அப்படிங்கிற இல்லாமல் ப்ராஃபிட் பேஸ்டாக மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லா கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எக்கானமி வந்து பிளானட் எக்கானமி நோக்கி போகப்பட்டுச்சு. சரிங்களா? பிளானட் எக்கானமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட் ஐடியா, மார்க்கெட் எக்கானமி அப்படிங்கிறது கேபிட்டலிஸ்ட் ஐடியா. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஏன் வந்து கண்ட்ரிஸஸ் வந்து மார்க்கெட் எக்கானமிலேருந்து பிளானட் எக்கானமி நோக்கி போனாங்க அப்படிங்கிறதான். ஸோ டில் 19th century பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா அரசாங்கங்களும் வந்து எக்கனாமிக் அஃபேர்ஸஸ் வந்து எந்த ஒரு இன்டர்வென்ஷனும் பண்ணாமல் இருந்தாங்க, எந்த எது தலையீடும் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜிடிபி என்னங்கிறது, இன்ஃப்ளேஷன் என்ன, டெபிசிட் என்ன, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து டிஸ்கஸே பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து பொருளாதாரத்தில் வந்து அரசாங்கம் வந்து தலையீடு இல்லாமல் இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா 20th century வந்து சில ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆச்சு, டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கும் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 வேர்ல்டு வார் வருது, தென் வந்து சிவில் வார் வந்துச்சு, தென் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் டிப்ரெஷன் வந்து 1930 வந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரியில் வந்து பெரிய அளவுக்கு வந்து இன்ஃப்ளேஷன்ஸ் வந்துச்சு, ட்ரேட் சைக்கிள் பயமாக அடி வாங்கப்பட்டுச்சு. ஸோ அப்போ வந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, கேபிட்டலிசம் வந்து சரியான, கேபிட்டலிசம் இன்னொன்று ஆல்டர்னேட்டிவ் வேணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பெரும்பாலான கண்ட்ரிஸ் வந்து அப்போ தான் வந்து சுதந்திரம் வாங்கினாங்க. பிரிட்டிஷ் காலனிலேருந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து 20th century வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரம் வாங்கினாங்க. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான இப்போ பிரிட்டிஷ்
கண்ட்ரோலுக்கே இருக்கிறப்போ அவங்களோட வெல்த் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் எடுத்து போயிருப்பாங்க. ஸோ டக்குன்னு அவங்க இண்டிபெண்ட் வாங்கினதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் வந்து அவங்க ஜெனரேட் பண்ணணும், வெல்த்தை வந்து சரியாக வந்து பயன்படுத்தணும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப் கண்ட்ரீஸ்க்கு இருந்துச்சு. டெவலப் கண்ட்ரீஸில் ஒரு பிரச்சனையும் அண்டர் டெவலப் கண்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு பிரச்சனையும் இருந்துச்சு. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு ஐடியாலஜி கிரியேட் பண்ண போச்சுன்னா, இந்த கேபிட்டலிசத்தையும் ஸ்டாப் பண்ணணும், அதே சமயம் வந்து சொசைட்டியோட இன்இக்வாலிட்டி ஸ்டாப் பண்ணணும். அப்படின்னா அப்போ கவர்மெண்டோட இன்வால்மெண்ட் வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியாலஜி கிரியேட் ஆகுது. ஐடியா ஆஃப் ஸ்டேட் இன்வால்மெண்ட், ஸ்டேட் வந்து இன்வால்மெண்ட் ஆகணும் டு ஸ்டாப் கேபிட்டலிசம் அண்ட் இன்இக்வாலிட்டி ஆஃப் சொசைட்டி அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எந்த கண்ட்ரி வந்து பிளான் எக்கானமி வந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் தான். ஸோ 1928 வந்து 5 இயர் பிளான்ஸ் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது பெரிய சக்ஸஸும் ஆகுது சரிங்களா. அந்த சக்ஸஸ் என்ன ஆகுதுன்னா மற்ற கண்ட்ரிஸை வந்து அதை ஃபாலோ பண்ண வைக்குது சரிங்களா. அப்போ வந்து என்னன்னா பெரும்பாலான எல்லா கண்ட்ரிஸும் யூரோப்பியன் கண்ட்ரிஸும் சரி அமெரிக்கன் கண்ட்ரிஸும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாங்க. பட் ஆனால் அந்த பேட்டர்ன் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ சோவியத் யூனியன் பார்த்தீங்கன்னா அது வந்து சென்ட்ரலைஸ்டு பிளானாக இருக்கும், முழுக்க முழுக்க வந்து சோசியலிசம் பேஸ்டாக தான் இருக்கும். அதே வந்து யூஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்ஷியல் பிளானிங் சொல்லி பண்ணாங்க, அதாவது செக்டர்ஸ்க்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட செக்டருக்கு மட்டும் பிளானிங் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ஷியல் பிளானிங் அப்படிங்கிறது. இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்சடு எக்கானமி ஃபாலோ பண்ணும், அதாவது வந்து ப்ரைவேட்டும் இருப்பாங்க அதே சமயம் வந்து பப்ளிக்கும் இருப்பாங்க, சாரி ப்ரைவேட் செக்டர் இருக்கும் பப்ளிக் செக்டர் இருக்கும் அப்படின்னு இந்தியா வந்து அந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே போனோம். இதுமாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளான் எக்கானமி கீழே வந்தாலுமே கூட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐடியாலஜி வந்து யூஸ் பண்ணாங்க சரிங்களா. பட் ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது சோவியத் யூனியன் தான் 1930 ஆரம்பிக்கிறாங்க, 1928 ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸஸ். ஸோ ஒரு பிளான் எக்கானமியோட எய்ம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம மார்க்கெட் எக்கானமியை பொறுத்து இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் தான் இதில் கூடிய பாசிட்டிவ்ஸாக இருக்கும் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன, டு ஆக்சிலேட் அண்ட் ஸ்ட்ரென்த் த மார்க்கெட் எக்கானமி. ஸோ மார்க்கெட் எக்கானமியை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறது தான் முக்கியமான ஒரு எய்மாக இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது வந்து பெரும்பாலான கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டிபெண்டாக இருந்துச்சு, முக்கியமாக அண்டர் டெவலப் கண்ட்ரிஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் எக்கானமியை மாற்றணும் அப்படிங்கிறது முக்கியமான எய்மாக மாறுது. தென் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி குறைக்கிறது, மக்கள் இருக்கக்கூடிய பாவர்ட்டியும் வெல்த்தோடைய டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இன்இக்வாலிட்டி இருக்குங்களா, அதாவது கம்மியான மக்கள்கிட்ட அதிகமான வெல்த் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இன்இக்வாலிட்டியெல்லாம் குறைக்கிறது அப்படிங்கிறது. தென் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது, ஒவ்வொரு செக்டருக்கும் விவசாய செக்டருக்கும் கரெக்டாக டெவலப் ஆகணும், சர்வீஸ் செக்டர் கரெக்டாக டெவலப் ஆகணும், அதேமாதிரி ரீஜனல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா ரீஜனும் கரெக்டாக டெவலப் ஆகணும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா பிளான் எக்கானமி முக்கியமான எய்மாக இருந்துச்சு. அதே சமயத்தில் இது சில லிமிடேஷன்ஸும் இருந்துச்சு, சில லிமிடேஷன்ஸ் சொல்லலாம், இல்லை ப்ராப்ளம் கூட இருந்துச்சு சொல்லலாம். ஒன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா பிரைவேட்டோட இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஸ்டாப் பண்ணப்படும். ஏன்னா வந்து முழுக்க வந்து கவர்மெண்டோடைய கண்ட்ரோல்லே இருக்கிறப்போ பிரைவேட் வந்து புதுசாக ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஃபியூச்சரோ எந்த ஒரு ஒரு சப்சிடியோ எதுவுமே கிடைக்காது. அப்படிங்கிறப்ப அவங்க வந்து பிரைவேட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வர மாட்டாங்க, இன்ஸ்டியூட் பண்ண மாட்டாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அப்படிங்க, ஏன்னா கவர்மெண்ட்டே எல்லாம் முடிவு பண்ணுறது அப்படிங்கிறப்போ அங்கே வந்து நமக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அப்படிங்கிறது குறையப்படும் இல்லைங்களா, அதாவது ஹேம்பரிங் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அப்படிங்கிறது. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது. பிளான் எக்கானமி பொறுத்தவரைக்கும் அரசாங்கம் வந்து பெரிய அளவுக்கு வந்து அங்கே வந்து சர்வீஸ் இருக்கணும், டேட்டாஸ் கலெக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய காஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு இருந்துச்சு. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது, ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ப்ரைஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது ஸ்டாப் பண்ணப்படும். ஏன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கனால இந்த ட்ரேட் சைக்கிள் அப்படிங்கிறது கவர்மெண்டோட கைக்கு போயிடும். ஸோ அதுவால வந்து சம்டைம்ஸ் வந்து பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறது. தென் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், நம்ம ஏற்கனவே சொன்னோம் அக்ரிகல்ச்சர் தான் பெரும்பாலான கண்ட்ரிஸ் வந்து ஃபாலோ பண்ணிருந்தாங்க. பட் அக்ரிகல்ச்சர் வந்து நேச்சுரல் ஃபேக்டர் இருந்துச்சு இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே இப்போ மான்சூன் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து அதிகமான ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். மான்சூனில் வந்து ரெயின் கம்மியாச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப வறட்சியாக இருக்கும் இல்லையா. அப்போ வந்து பிளானிங் எக்கானமி பொறுத்த வரைக்கும் நம்ம பிளான் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா இதோட லிமிடேஷன்ஸாக இருந்துச்சு சரிங்களா. இந்த லிமிடேஷன்ஸில் ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன ஐடியா கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் வந்து மிக்ஸ்டு எக்கானமி அப்படிங்கிறது சரிங்களா. இந்தியா ஃபாலோ பண்ண மிக்ஸ்டு எக்கானமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து ஸ்டேட்டோட கையிலையும் இருக்காது, அதே சமயம் முழுக்க மார்க்கெட்டோட கையிலையும் இருக்காது. ஸோ ரெண்டுமே வந்து ரைட் மிக்சராக இருக்கும், மார்க்கெட் மெக்கானிசமும் ஸ்டேட் இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருக்கும். அதாவது சோசியலிசத்தையும் கேபிட்டலிசமும் சேர்த்து நம்ம மிக்ஸ்டு எக்கானமி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம். இதுதான் வந்து இந்தியா கூட ஃபாலோ பண்ணாங்க சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா டைப் கேட்டுருக்காங்க இதில் வந்து. ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக்கில் கூடிய மட்டும் நான் கொடுத்துருக்கேன், இது போக இன்னும் நிறைய கூட இருக்குது, பட் இது நமக்கு போதுமானதான் சரிங்களா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் பிளானிங் விசஸ் டோட்டலிட்டேரியன் பிளானிங் அப்படிங்கிறது. செகண்ட் வந்து பிளானிங் பை டைரக்ஷன் விசஸ் இன்டியூஸ்மெண்ட். தேர்டு வந்து ஷார்ட் மீடியம் அண்ட் லாங் டேர்ம் பிளானிங். ஃபோர்த்து வந்து ஃபங்க்ஷனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் பிளானிங். ஃபிஃப்த்து வந்து சென்ட்ரலைஸ்டு அண்ட் டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங். சிக்ஸ்த்து வந்து இண்டிகேட்டிவ் அண்ட் இம்பேரட்டிவ் பிளானிங். செவன்த்து வந்து ஃபைனான்சியல் அண்ட் ஃபிசிக்கல் பிளானிங். எயித்து வந்து காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் ப்ராக்டிக்கல் பிளானிங் சரிங்களா. ஸோ இது எல்லாமே என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் பிளானிங் விசஸ்
டோட்டலிட்டேரியன் பிளானிங் அப்படிங்கிறது. ஸோ டெமோக்ரஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது டெமோக்ரஸி இல்லைங்களா. ஜனநாயகம் அப்படிங்கிறது மக்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கிறது டெமோக்ரஸி அப்படிங்கிறது. அப்போ டெமோக்ரஸி பிளானிங்கை பொறுத்திங்கன்னா அப்போ மக்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கும் சரிங்களா. சம்டைம்ஸ் என்ன மக்களுடைய பிரதிநிதியாக கூடிய இங்கே பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அந்த பிளானிங்கில் டெமோக்ரஸி அந்த பிளானிங் ப்ரொசீஜரில் பார்த்தீங்கன்னா. ஸோ டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா கன்சல்டிங் வித் வேரியஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் என்டர்பிரைசஸ் அட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டையோ இல்லை பிரைவேட் என்டர்பிரைஸோடய கன்சல்டேஷன் பண்ணுவாங்க. பட் டோட்டலிட்டேரியன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிக்டேட்டர்ஷிப் மாரி. ஸோ டிக்டேட்டர்ஷிப் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கீழே எல்லாருமே கேட்கணும். மற்றவங்க யாருக்குமே அங்கே வந்து பார்ட்டிசிபேஷனே கிடையாது. ஸோ அந்த சிங்கிள் பர்சன் சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க முடிவாக இருக்கு இல்லைங்களா. ஸோ அதே மாதிரியே டோட்டலிட்டேரியன் பிளானை பொறுத்தவரைக்கும்னா ஸ்டேட் என்ன சொல்லுதோ அதை வந்து எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியதான். அங்கே வந்து மற்றவங்க யாருக்குமே வந்து வாய்ஸே கிடையாது. ஸ்டேட் வந்து ஃபுல்லாக வந்து பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணும். எக்கனாமிக் அஃபேர்ஸ், பொலிட்டிக்கல் ரிசோர்ஸஸ், எக்கனாமிக் டிசிஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேட்டோட கண்ட்ரோல் தான் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் பார்த்தீங்கன்னா மக்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கும். மக்கள் வந்து அதில் வந்து சேர்ந்து வந்து பிளான் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது வந்து நமக்கு கொஞ்சம் ரிஜிடாக இருக்கும் பிளானிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா. அடுத்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க ஃபார் ஓகே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ஸஸ் வந்து சப்போஸ் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணலாம், இல்லை ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லை மாடிஃபை பண்ண முடியும் சரிங்களா டெமோக்ராட்டிக்கை பொறுத்த வரைக்கும். பட் அதே மாதிரியே வந்து அங்கே வந்து பவர்ஸ் அப்படிங்கிறது டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கும், எல்லாத்துக்கிட்டையும் பகிர்ந்தளிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். பட் இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளானிங் அத்தாரிட்டி சுப்ரீம் பாடி. ஸோ அவங்க முடிவு பண்ணதான் அதுக்கப்புறம் அதை ரிஜெக்ட் பண்ணவோ அக்செப்ட் பண்ணவோ எதுவுமே பண்ண முடியாது. சிங்கிள் பர்சன் தான். ஸோ பிளானிங் அத்தாரிட்டி தான் வந்து சுப்ரீம் பாடியாக இருப்பாங்க. இங்கே வந்து என்னன்னா எக்கனாமிக் ஃப்ரீடமே கிடையாது. நோ எக்கனாமிக் ஃப்ரீடம். ஆல் டிசிஷன்ஸ் ஆர் டேக்கன் பை கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். இங்கே வந்து பீப்புளுக்கு வந்து பீப்புளுடைய சாய்ஸஸ் வந்து இங்கே இருக்கும். ஓகே, இதான் வந்து டிஃபரன்சஸ் அப்படிங்கிறது ரெண்டுக்கும். ஸோ அடுத்த டைப் பார்த்தீங்க அப்படின்னா பிளானிங் பை டைரக்ஷன் விசஸ் இன்டியூஸ்மெண்ட் பிளானிங் அப்படிங்கிறது. இது ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து ஒவ்வொரு பிளானுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஒவ்வொரு பிளானுக்கும் ஒரு கோல் இருக்கும். இப்போ இந்த கோல் நோக்கி போகிறது அப்படிங்கிறது அந்த பிளானுக்குமே முக்கியமான விஷயமா இருக்கும். இந்த பிளானிங் பை டைரக்ஷன் பற்றி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோல் நோக்கி போகிறதுக்கு வந்து ஆர்டர்ஸ் போடுவாங்க. அதாவது மார்க்கெட் வந்து ஃப்ரீயாக இல்லாமல் சென்ட்ரல் அத்தாரிட்டி என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அப்போ அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பிளானர் பை டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும். அது இன்டியூஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர் பண்ணாமல் அவங்களுக்கு தேவையான சலுகையை கொடுப்பாங்க. இப்போ வந்து மானியம் கொடுக்கறது, இல்லைன்னா டேக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது, இந்த மாதிரி கொடுத்து அவங்க வந்து கோல் நோக்கி போக வைக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இன்டியூஸ்மெண்ட் பிளானிங் அப்படிங்கிறது. இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளானது, இது கொஞ்சம் ரிஜிடானது சரிங்களா. ஸோ டெஃபினேஷன் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஸோ சென்ட்ரல் அத்தாரிட்டி விச் பிளான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவில் வந்து பிளானிங் கமிஷன் சரிங்களா. ஸோ அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க, தென் டைரக்ட் பண்ணுவாங்க, ஆர்டர் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் பிளான். அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணுவாங்க சரிங்களா. இன் அக்கார்டன்ஸ் வித் ப்ரீ டிட்டர்மினட் டார்கெட் அண்ட் ப்ரியாரிட்டிஸ். இந்த இடத்துல வந்து அதே சமயம் இன்டியூஸ்மெண்ட் பொறுத்த பார்த்தீங்கன்னா அவங்க கமெண்ட் பண்ண மாட்டாங்க, ஆர்டர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு போல என்ன பண்ணுவாங்கன்னா இன்டியூஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அவங்களுக்கு தேவையான ஏதாவது வந்து சலுகையை கொடுத்து அந்த நம்மளுடைய கோல், அந்த பிளான் கோலை வந்து அச்சீவ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது இன்டியூஸ்மெண்ட் பிளானிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபோர்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து இயங்க முடியாது எங்கே பிளானர் பை டைரக்ஷன் பொறுத்த. ஏன்னா இவங்களுடைய கமெண்ட் கீழே தான் இயங்கி ஆகணும். அப்போ இங்கே வந்து ஃப்ரீயாக வந்து இயங்க முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரஷ்யா சரிங்களா. அதே சமயம் இங்கே வந்து பார்த்தீங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் மெஷர்ஸ் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கு பண்ண வைப்பாங்க. இங்கே வந்து கொஞ்சம் லிபரலாக இருப்பாங்க. ஸோ மானிட்டரி அண்ட் ஃபிசிக்கல் மெஷர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து கொடுப்பாங்க இன்டியூஸ்மெண்ட் பிளானிங் பொறுத்த வரைக்கும். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு வெர்சஸ் டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங். ஸோ நம்ம நேம் வச்சு கண்டுபிடிச்சலாம் இல்லைங்களா. சென்ட்ரலைஸ்டு பிளானிங் அப்படின்னா ஒருத்தங்களே வந்து எல்லாம் முடிவு பண்ணி அதை எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுறது அப்படிங்கிறது அதிகம் பார்த்தீங்கன்னா பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கும். ஸோ என்டையர் பிளானிங் ப்ராசஸ் இன் தி கண்ட்ரி இஸ் அண்டர் ஏ சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி. ஸோ ஒருத்தங்க கீழே மொத்த பிளானிங் ப்ராசஸுமே இருக்கும். பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறது, தென் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ப்ரியாரிட்டிஸ் என்ன எல்லாம் முடிவு பண்ணுறது அந்த ஒருத்தங்களே பண்ணுவாங்க இருக்கும். பட் டீசென்ட்ரலைஸை பார்த்தீங்கன்னா லோக்கல் ஆர்கனைசேஷன்ஸு இல்லை வந்து வேறு இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இந்த பிளானிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இதான் வந்து சென்ட்ரலைஸ்டு விசஸ் டீசென்ட்ரலைஸ்டான டெஃபினேஷன்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் டு பாட்டம் சரிங்களா. இது டாப் டு பாட்டம். டீசென்ட்ரலைஸ் பார்த்தீங்கன்னா பாட்டம் டு டாப். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பிளானிங் விசஸ் ஃபைனான்சியல் பிளானிங் அப்படிங்கிறது. ஸோ இது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபிசிக்கல் பிளானிங் அப்படிங்கிறது வந்து பணத்தை வந்து எப்படி அலோகேட் பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணுறது அப்படிங்கிறது ஃபிசிக்கல் பிளானிங் அப்படிங்கிறது. ரிசோர்ஸஸ் அலோகேட்டட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி சரிங்களா. அதே சமயம் வந்து அந்த அலோகேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ ஹியூமன் ரிசோர்ஸஸ் வச்சு இல்லை மெஷினரிஸ் வச்சு பண்ணுறது அப்படிங்கிறது ஃபிசிக்கல் பிளானிங் அப்படிங்கிறது. அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மென், மெட்டீரியல் அண்ட் மெஷினரிஸ். ஸோ இதான் வந்து ஃபிசிக்கல் பிளானிங் அப்படிங்கிறது. இது வந்து ஃபிசிக்கல் பிளானிங் அப்படிங்கிறது.
ஃபைனான்சியல் பிளானிங் அப்படிங்கிறது மணியை வச்சு அலோகேட் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் செக்டர் இருக்குது, அது எவ்வளோ பணம் ஒதுக்கிறது அப்படி முடிவு பண்ணுறது அப்படிங்கிறது ஃபைனான்சியல் பிளானிங் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டிவ் விசஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைப்பு இண்டிகேட்டிவ் பிளானிங் விசஸ் இம்பேரட்டிவ் பிளானிங் அப்படிங்கிறதா. ஸோ ஒன்றுமே இல்லைங்க, ஒரு அரசாங்கம் வந்து பிளான் பண்ணுறப்போ வந்து ப்ரைவேட் செக்டர் டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு அது தேவைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்க அப்ஜெக்டிவ்ஸ் வந்து முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து இண்டிகேட்டிவ் பிளானிங் அப்படிங்கிறது. ஸோ இம்பேரட்டிவ் பிளானிங் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கே வந்து ப்ரைவேட் ரோல் இல்லாமல் அரசாங்கமே எல்லாத்தையும் முடிவு பண்ணுவாங்க. அதான் வந்து இம்பேரட்டிவ் பிளானிங்காக இருக்கும். இது வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1991 அப்புறம் நம்ம வந்து இண்டிகேட்டிவ் பிளானிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, இது வந்து ஒரு ஃப்ரான்ஸோட ஐடியா இண்டிகேட்டிவ் பிளானிங் அப்படிங்கிறது. ஸோ நான் டெஃபரன்ஸ் சொன்னால் உங்களுக்கு புரியணுமா? அவுட்லைன் ஆஃப் த பிளான் இஸ் ப்ரிப்பேர்ட் பை கவர்மெண்ட். சரிங்களா, கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவுட்லைன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ப்ரைவேட் செக்டர்ஸோட டிஸ்கஸ் பண்ணி தென் வந்து தேவையான அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் முடிவு பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து ஃபோர்ஸ் பண்ணாது, ப்ரைவேட் செக்டர் இண்டிகேட்டிவ் பிளானிங் வந்து ஃபோர்ஸ் பண்ணாது, ரொம்ப லிபரலாக இருக்கும். ஜஸ்ட் வந்து அந்த இண்டிகேட்டர்ஸையும் ஆப்ரேஷன்ஸையும் வந்து மட்டும் ஜஸ்ட் இது பண்ணுவாங்க. சரிங்களா, ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கே வந்து ப்ரைவேட் வந்து எந்த ரோலுமே இருக்காது, முழுக்க முழுக்க வந்து ஸ்டேட்டே முடிவு பண்ணுவாங்க, அவங்களே வந்து பிளான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அவங்களே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா, இதான் வந்து இண்டிகேட்டிவ் பிளானிங்க்கு இம்பேரட்டிவ் பிளானிங்கான டிஃபரன்சஸ் அப்படிங்கிறது. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா பிளானிங் ப்ரோசஸ் வந்து சாஃப்டாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். சரிங்களா, இது வந்து ஃப்ரான்ஸோட ஒரு இன்வென்ஷன். இது இங்கே வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சைனா அண்ட் ரஷ்யா வந்து இம்பேரட்டிவ் பிளானிங் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் மீடியம் லாங் டைம் பிளானிங். இது ரொம்ப உங்களுக்கு ஈஸி தான். உங்களுக்கு டிபெண்ட் அந்த டைம் பீரியட். சரிங்களா, அந்த பிளான் வந்து எத்தனை வருஷத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிற வச்சு தான் வந்து ஷார்ட்டாக மீடியமாக லாங்காக முடிவு பண்ணுறாங்க. 10 வருஷத்துக்கு மேலே இருந்தால் அது வந்து லாங் டைம் பிளான், அதே 3 to 7 வருஷமாக இருந்தால் வந்து மீடியம் டைம் பிளான். சரிங்களா, இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 5 year பிளான் போட்டோம், அதில் வந்து மீடியம் டைம் பிளான் அப்படிங்கிறது. தென் வந்து ஷார்ட் டைம் பிளான் வந்து 1 year. இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸஸ் இருக்குது. ஷார்ட் டைம் பிளானுக்கு வந்து அதர் நேம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங் பிளான் அண்ட் ஆனுவல் பிளான் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி வந்து லாங் டைம் பிளான் பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் பிளான் சொல்லலாம். சரிங்களா, இது வந்து டிஃப்ரெண்ட் நேம், அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் பிளானிங் விசஸ் ஸ்ட்ரக்சரல் பிளானிங். சரிங்களா, ஸோ ஃபங்க்ஷனல் பிளானிங் அப்படி ஒன்று இல்லைங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல் பிளானிங் அப்படிங்கிறது. ஸ்ட்ரக்சரல் பிளானிங் அப்படிங்கிறது என்டையர் ஐடியாலஜியாக மாற்றுறது அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரக்சரல் பிளானிங் அப்படிங்கிறது. ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் வந்து கரெக்ஷன் மாடிஃபிகேஷன் பண்ணுறது தான் ஃபங்க்ஷனல் பிளானிங் அப்படிங்கிறது. இங்கே வந்து நோ சேஞ்ச் இன் எக்கனாமிக் சோர்ஸ் செட்டப். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சோர்ஸ் செட்டப் வந்து சேஞ்ச் பண்ணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட்டுக்கு மாறுறது அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் சேஞ்சாக இருக்கும். ஸோ ஃபங்க்ஷனல் சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கிற ஸ்ட்ரக்சரில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல் பிளானிங் அப்படிங்கிறது. இப்போ ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் அப்படிங்கிறது மொத்த சிஸ்டத்தையே மாற்றுறது அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் விசஸ் பார்ஷியல் பிளானிங். ஸோ காம்ப்ரிஹென்சிவ் பிளானிங் பார்த்தீங்கன்னா மொத்த எல்லாத்துக்கும் எல்லா செக்டருக்கும் சேர்த்து பிளான் பண்ணுறது அப்படிங்கிறது. பார்ஷியல் பிளானிங் அப்படிங்கிறது குறிப்பிட்ட செக்டருக்கு மட்டும் பிளான் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் ஆஃப் ஆல் ஆக்டிவிட்டி இன் எக்கானமி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு, இண்டஸ்ட்ரிக்கு, டிரான்ஸ்போர்ட், இரிகேஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து பிளான் பண்ணுறது அப்படிங்கிறது காம்ப்ரிஹென்சிவ் பிளானிங். இது வந்து ஜென்ரல் பிளானிங்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதே சமயம் பார்ஷியல் பிளானிங் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட செக்டர் மட்டும் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விவசாயம் மட்டும் பிளானிங் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ஷியல் பிளானிங் அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோதாங்க. மீதி ரிமைனிங் வந்து அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம் நம்ம.